அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மார்ச் 26, 2025க்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் வடிவில் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். அதை கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக், இந்தியா. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை நடத்திய மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் உறைந்த அல்லது பதப்படுத்தப்பட்ட விலங்கியல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டார்ஜிலிங்கில் பர்டிகுலராக எந்த விலங்கியல் பூங்கா அப்படின்னா பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா, இந்த இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, 2024 மற்றும் 2025க்குள்ள 250 மில்லியன் டன் சரக்குகளை ஏற்றிய இந்தியாவின் முதல் ரயில்வே மண்டலம் எது அப்படின்னா கிழக்கு ரயில்வே மண்டலம். இதோட தலைமை, அந்த கிழக்கு கடற்கரை ரயில்வேயோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புவனேஸ்வரில் இருக்குது. அடுத்த டாபிக், விருதுகள். 2024ஆம் ஆண்டிற்கான 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வினோத்குமார் சுக்லா, இவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா சத்தீஸ்கரை சேர்ந்தவர். இவர் ஒரு இந்தி மொழி கவிஞர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இந்த ஞானபீட விருது, ஹிந்தி மொழியில் ஞானபீட விருது வாங்குகிற முதல் கவிஞர் யாருன்னா இந்த வினோத்குமார் சுக்லா அவர்கள் தான். இந்த ஞானபீட விருது அப்படின்றது 1961 நிறுவப்பட்டு 1965 இந்த ஞானபீட விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அடுத்த டாபிக், திட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திட்டம் தகவல் தொடர்பு சம்பந்தமான சமர்த் காப்பு மைய திட்டம். இந்த திட்டம் எது அப்படின்னா தகவல் தொடர்பு மேம்பாடு மையமாக செயல்படக்கூடிய ஒரு திட்டம் இது. இத்திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் புதுமையை வளர்ப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த சமர்த் காப்பு மைய திட்டம் அப்படின்றது. இதனால நிறைய புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, புத்தகம் பார்க்க போகிறோம். ஹாக்கி பற்றின ஒரு புத்தகம் தான் இது. மார்ச் ஆஃப் கிளாரி அப்படின்ற புத்தகத்தை 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஆறுமுகம் மற்றும் எரோல் டி க்ரூஸ் அப்படின்றவங்க. இந்த ஆறுமுகம் அப்படின்றவங்க ஹாக்கி வரலாற்று ஆசிரியர் அப்படின்றவங்களும் பத்திரிகையாளரான எரோல் டி க்ரூஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மார்ச் ஆஃப் கிளாரி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புக்கு எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா 1975 இந்தியா முதல் ஹாக்கி உலகக்கோப்பையை வென்றதன் பொன் விழாவை கொண்டாடும் விதமாக இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக், குறியீடுகள். ஃபஸ்ட்டு, பருவநிலை குறித்த அறிக்கை 2024 வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 175 ஆண்டுகளிலே மிகவும் வெப்பமான ஆண்டு எந்த ஆண்டை சொல்கிறாங்கன்னா இந்த 2024 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஷியாமா பிரசாத் முகர்ஜி நகர்ப்புற வசதி கிராமத்தில் வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு, 2வது இடத்துல மிசோரம், 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, இந்த மாநிலங்கள் இருக்குது. இந்த திட்டம் என்னன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரியே கிராமப்புறங்கள்லையும் வசதி கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி நகர்ப்புற வசதி கிராமத்தில் வழங்கும் திட்டம் அப்படின்றது. அடுத்தது, முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம். சர்வதேச வன தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 21 அனுசரிக்கிறோம். இது எப்போ இருந்து அனுசரிக்கப்படுதுன்னா 2012 இருந்து ஐநா சபையால் தான் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. எதற்காக அப்படின்னா
பருவநிலை கட்டுப்பாடு, பல்லுயிர் பெருக்கத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வதேச வன தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, காடு மற்றும் உணவு அப்படிங்கிறத இந்த சர்வதேச வன தினத்திற்கான கருப்பொருள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மறக்காமல் இருக்கும். தேங்க்யூ.